இது வந்து விவசாயிகள் பற்றிய கண்ணீர் விடுற விஷயம் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மானம் இருக்கான்னு கேட்குற கேள்வி இது. அந்த விவசாயம் அந்த 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 அம்மா அழுவுதுன்னா அது அதனுடைய வயிற்றுச்சு அழுவுது. இது 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 இல்லையா? நீங்கள் விளைஞ்ச ஒரு பயிரை விட்டு டிராக்டர் விட்டு விவசாயம் செஞ்ச முடியுமாங்க? அதை எவனா மனசு வந்து செய்ய முடியுமா? எவ்வளோ வயிற்றுச்சியில் செய்கிறான். நல்ல வேளை தற்கொலை பண்ணிக்காமல் இருக்குன்னு நம்ம இப்போ ஆறுதல் அடைய வேண்டியிருக்கு. இது மாதிரி ஆளுங்க தான் பார்த்துட்டு அப்படியே வயல்லே விட்டு செத்தான். சரி விட்டப்பட்ட அரிசின்னு ஒரு பதில் சொல்லி நியாயமா அது? ஏன் ரேஷன் கடை என்னுடைய அதிகாரத்தில் இருக்கு, முடியாது சொல்ல வேண்டியதானே? இன்னைக்காவது சொல்லலாம்ல. அவர் வரல நான் கொள்முதல் பண்ண மாட்டேன், கொள்முதல் பண்றவர்களும் விவசாய ரோட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னங்க நியாயம் அது? எதுக்கு யாரை தண்டிக்கிறது? அதாங்க நீங்க வந்து இந்த விஜய் பாதிக்கப்பட்டவங்கலாம் வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு போங்கலாம் பாருங்க. தூக்க விசாரிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறான்ல, அந்த மாதிரி இவனுங்க அதே மாடல். இப்போ விஜய் மாடலுக்கு ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறார். தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு வச்சு விவசாயிகள் அந்த நாத்தை போய் அங்கே பார்க்க மாட்டார். அவர் கேட்டால் துணை முதலமைச்சர் அனுப்பிட்டே படிப்பார். விவசாயம் பண்ணப்பட கடன் தான், ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தேரல. எவனாவது காட்டானா கம்பெனிக்காரன் காட்டானா கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி விவசாயத்தை மட்டும் விரட்டுறது என்பது திட்டமிட்டு நீங்கள் கொள்கையாக வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் கிடையாது. பொலிட்டிக்கல் வில் கிடையாது, ஒரு அரசியல் உறுதிப்பாடு கிடையாது, இந்த மக்கள் மீது பற்று கிடையாது, ஒரு ஒரு இது ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு சுயமரியாதை கூட கிடையாது. ஆனால் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பீங்க சுயமரியாதை. நீங்க புயல் அடிச்சு வெள்ளம் பாதிச்சாலும் கூட மத்திய குழு வந்து அவர் தான் பார்வையிட்டு எவ்வளவு ஒன்று முடிவெடுப்பாரு. அந்த பரிந்துரை அடிப்படையில் அதில் கொஞ்சம் வெட்டிட்டு பணம் கொடுப்பாரு இந்திய அரசாங்கம். இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு மாணவர்களும் ஏற்றுக்குவானா? ஒரு அரசாங்கம் நினைக்கிறீங்க, பெரிய திராவிட மாடல் மாநில சுயாட்சி வீரர்களுங்கிறீங்க, அப்படியே முஜிபுர் ரஹ்மானுடைய பேராங்கிறீங்க. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சை டெல்டா பகுதி மீண்டும் சூடாக மாறி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அங்கே விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக உழவர் முன்னணியுடைய ஆலோசகருமான ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து இன்றைக்கு நாம் உரையாட இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்ப பெய்த மழையில வந்து பாத்தீங்கன்னா கடுமையான சேதங்கள் ஏற்படுது இந்த டெல்டா மாவட்டங்கள். இன்றைய தினம் தஞ்சையில திருப்பூந்துருத்தின்ற பகுதியில விஜின்ற ஒரு 4 ஏக்கர் குத்தகை எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 1.80 லட்சம் வரைக்கும் கடன் ஆயிருக்கு. ஆனால் அந்த பயிர்கள் எல்லாம் சேதம் ஆயிட்டனால முழுக்க டிராக்டர் விட்டு அடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா அங்க வந்து விவசாயிகள் ஒரு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? இது போல ஒரு வைத்தறிச்சி ஏதாவது உண்டா? கண்ணுக்கு முன்னால கடனை வாங்கி சாகுபடி பண்ணிட்டு அது வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்ட்டு அதை கண்ணுக்கு முன்னால டிராக்டர் விட்டு அழிக்கிறது இருக்குல்ல, கண்ணீரும் கம்பளையுமான்னு. அதை விட ஒரு மோசமான நிலைமை எங்கேயாவது இருக்க முடியும்? அது ஒரு அந்த அந்த நம்ம ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக வந்து அந்த சாபம் ஒன்று சும்மா விடுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு ஆட்சியாளர். இவர் இந்த அம்மா மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காவிரி டெல்டா விவசாயிகள் பல இடங்களில், திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், இந்த பகுதியில் தஞ்சாவூர் பகுதியாக இருக்கட்டும், புதாற்று பாசன பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய வந்து பாதிப்பில் இருக்கிறாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத பாதிப்பா அல்லது இது வந்து ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு பெருமழையா? ஒன்றும் கிடையாது. இந்த மழை சீசன்ல இப்பதான் தொடங்கி இருக்குது. அதுவும் இந்த அக்டோபர்ல இந்த மாதிரி தீபாவளியை ஒட்டி இந்த மாதிரி மழை வருது என்பது சாதாரணமா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடியது. குறுவை சாகுபடி இந்த அக்டோபர் முறை தான் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ ஸ்டாலின் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறாரு, இப்போ ரோட் ஷோன்னே வச்சுக்கோங்க, திடீர்னு ஏற்பாடு பண்ணால் கூட என்னென்ன கெடுபிடிகளோட எவ்வளோ பக்காவான ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த அரசு அதிகாரிகள். இதை பண்ண முடியாதா? ஒரு குடோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பல பேர் சொல்கிறது மாதிரி சாராய குடோனுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட நெல் குடோனுக்கு கிடையாது, நெல் கெட்டங்கி கிடையாது. அப்படியே சும்மா ரோட்டில் போட்டு கிடந்தா அது பொருள் வீணாகுதுங்கிறது இல்லை, நீ விவசாயி என்ன மதிக்கிறேங்கிறதுக்கான அடையாளம். நெல் வந்து அங்கே முளைச்சி போகுது அப்படின்னா நீ எந்த அளவுக்கு விவசாயிகளை கருதுற அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த காலத்தில் வந்து சாதாரணமாக 20%, 22% என்பது வந்து இந்த ஈரப்பதத்தை அனுமதிப்பது என்பது தவிர்க்க முடியாத செய்தி. இதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சு, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் அதை முடிவு பண்ணிவிடுதாங்க. ஈரப்பதம்னா அப்போ அங்கங்கே முடிவு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் கலெக்டர் அளவில் இதை முடிவு எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கொள்முதல் செய்வது என்பது இந்திய அரசின் சார்பில், எஃப்சிஐயின் சார்பில் தமிழ்நாடு
அந்த பொருள் வாணிப கழகம் டிஎன்சிஎஸ்சி இருக்குது, அதுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோ கொள்முதல் செய்யணும், நெல்லை இந்த ஆண்டு எவ்வளோ கொள்முதல் செய்யணுங்கிற முடிவெடுப்பது தமிழ்நாடு அரசு கிடையாது, இந்திய அரசு. இதை இந்த இந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட விட்டுட்டு இவங்க பெரிய திராவிட மாடல் மாநில சுயாட்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட இருந்த கொள்முதல் அதிகாரம் இந்திய அரசாங்கத்திட்ட போயிடுச்சு. இந்தியா முழுவதும் ஒரே சந்தை, நான் அங்கே தான் கொள்முதல் பண்ணுவேன். இப்போ பஞ்சாப் விவசாயி அவங்க வந்து ஒரு பெரிய லாபி, கடுமையாக போராடி முதலமைச்சரே பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருக்கிறார் பஞ்சாப் முதலமைச்சர். அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கான பிரச்சனை அங்கே வந்து அழுத்தமாக இருக்குது. இங்கே வந்து நாதியற்ற படம் மாதிரி இருக்காங்க விவசாயிகள். வந்து ஒரு எந்த கட்சிக்கும், அதாவது விவசாயிகளை வந்து ஓட்டு வாங்குறதுக்கு கிராமத்தில் போய் ஜாதியை சொல்லிட்டு நிற்பானே தவிர இந்த கட்சிக்காரனுங்க ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி இல்லை. அவனுக்கு என்னன்னா, இந்த விவசாயிகள் விவசாயத்துக்கு ஓடிட்டான்னா நிலம் கிடைக்கும், மனை வியாபாரம் பண்ணலாம், மணல் வியாபாரம் பண்ணலாம். இந்த இந்த யோகியத்தில் தான் கட்சிக்காரனுங்க இருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, ஆண்டுக்கு ஆண்டு இந்த வைத்தறிச்சலை சந்திக்கிறோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு முன்கூட்டியே திட்டமிட, அதாவது ஒரு திடீர்னு வந்தக்கூடிய புயல் மழை கிடையாது. ஏதோ ஒரு கோடை காலத்தில் திடீர்னு எதிர்பாராத மழை வந்துருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அக்டோபர் மாதம் மழை வரும், அக்டோபர் மாதம் குறுவை சாகுபடி வருங்கிறது யாருக்கு தெரியாது. அப்போ இதை வந்து திட்டமிட முடியல, இதுக்கு குடோன் கட்ட முடியல அப்படின்னாக்க இது என்ன வேலை? இது இப்போ என்ன திடீர்னு கேட்டால், இது வந்து இந்த ஆண்டு எங்கள் ஆட்சியில் சிறப்பான சாகுபடி நடந்திருக்குன்னு நீ என்ன விதைச்சே? நீ அதுக்காக ஏதாவது திட்டமிட்டியா? ஒரு புடலங்காயும் கிடையாது. அங்கே வந்து கர்நாடகாவில் தாங்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சதுனால அன்சீசன்லாம் திறந்து விட்டான். அவனுடைய அணையை பாதுகாக்கிறது தண்ணி தான். அவன் எந்த காலத்துலையும் ஒப்பந்த தீர்ப்பின்படி தண்ணி திறந்து விட்டவனே கிடையாது. அதை கேட்கிற யோகியதையும் ஒன்று கிடையாது. இதில் வந்து இந்த தண்ணி வந்ததுக்கு பிறகு இங்கே ஸ்டோரேஜில் இருக்குது, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இந்த வெப்பநிலை, இந்த காலநிலை மாற்றதுனால கண்ணாபின்னான்னு மழை பெய்யுது. அப்படியே திடீர்னு மேக வெடிப்பு மாதிரி ஒரே நாளில் கொட்டி தீக்குது. இந்த மாதிரி மழை போனது போக மீதி இருக்கிறது தண்ணி நிற்குது. இதுன்னா நீ என்ன பண்ணிட்ட? என்ன விவசாயிகளுக்கு நீ இப்போ வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்கிறீங்க? இந்த மூலிகை நெற்பயிர்கள் சேதத்தையே தமிழக முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்தில் அந்த நெற்பயிர்களை நேரிலேயே பார்த்துருக்காரு. அதாங்க, நீங்கள் வந்து இந்த விஜய் பாதிக்கப்பட்டவங்களாம் வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு போங்களாம் பாருங்க. தூக்க விசாரிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறான்ல, அந்த மாதிரி இவனுங்க அதே மாடல். இப்போ விஜய் மாடலுக்கு ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறார். தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு வச்சு விவசாயிகள்ட்ட அந்த நாத்தை போய் அங்கே பார்க்க மாட்டார். அவர் கேட்டால் துணை முதலமைச்சர் அனுப்பிட்டே படிப்பார். இவன் எடப்பாடி பின்னாடியே ஓடிட்டு இருக்கானுங்க. எடப்பாடியும் வந்து அவர் ஆட்சியில் பிரபலமாக நடத்தினது மாதிரி அது பூரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சி அரசியல். வேற ஒன்றும் இந்த விவசாயிகள் மேலே ஒருத்தனுக்கும் வந்து கிடையாது. நீ பரிதாபப்பட வேண்டாம். இவன் ஒரு உற்பத்தியாளர். இது ஒரு சாராய கம்பெனிக்காரன் இப்படி ஒரு பயனில் பாதிக்கப்பட்டு நீ சும்மா இருந்துருவியா? அங்கே போய் நிற்பீங்கல்ல. ஒரு தொழிற்சாலை பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு இன்சூரன்ஸ் பத்தாது, நீ கொடுக்குற நஷ்டஈடு பத்தாது, கூட போய் நிற்பீங்க. விவசாயின்னா அப்படியே எது வேணாலும் பண்ணலாம். அவன் பாட்டுக்கு சும்மா பரிதாபப்பட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டா வாங்கிட்டு போயிடுவான். இப்போ இதில் என்ன, நீங்கள் கொள்முதல் பண்ணுவதற்கான இப்போ என்ன, இப்போ நாங்கள் விவசாயிகள் சார்பாக நம்ம மக்கள் சார்பாக வந்து அரசாங்கத்திட்ட, தமிழ்நாடு அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம். 22% இந்த ஈரப்பதம் இருந்தாலும் கொள்முதல் பண்ணுங்க. அதை என்டார்ஸ் பண்ணி முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் போடுறாரு. இந்த யோகியத்தில் இருக்குது. எவ்வளவு ஈரப்பதத்தில் கொள்முதல் பண்ணலாம்னு சொல்றதுக்கு மத்திய குழு வர்றானா? நீங்க புயல் அடிச்சு வெள்ளம் பாதிச்சாலும் கூட மத்திய குழு வந்து அவர் தான் பார்வையிட்டு எவ்வளவுன்னு முடிவெடுப்பாரு. அந்த பரிந்துரை அடிப்படையில் அதுல கொஞ்சம் வெட்டிட்டு பணம் கொடுப்பாரு இந்திய அரசாங்கம். இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு மாணவர்களும் ஏற்றுக்குவானா? ஒரு அரசாங்கம் நடக்கிறீங்க, பெரிய திராவிட மாடல் மாநில சுயாட்சி வீரர்களுங்கிறீங்க, அப்படியே முஜிபுர் ரஹ்மானுடைய பேராங்கிறீங்க. இது சாதாரணமாக எதுவும் நிற்க வேண்டாமா? இதில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் குறவலை பிடிக்கிற மாதிரி இந்திய அரசாங்கத்தை நின்றுக்கிட்டா இந்த விவசாய பிரச்சனை அப்படி நிற்குமா? ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு லெட்டரை போட்டு உட்காந்துக்கிறாரு. மீனவர் செத்தானா லெட்டரை போட்டு உட்காந்துக்கிறது. கேட்டால் நானும் பண்ணேன், ஏற்கனவே நீ 5 லெட்டர் தான் போட்டேன், நான் 6 லெட்டர் போட்டேன் அப்படின்னு எடப்பாடிக்கு இவருக்கு இருக்கிற சண்டை அவ்வளோதான். இந்த யோகியத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கவலையே படலை. 3 பேர் கொண்ட குழுவைக்கு அனுப்புகிறாராம். அவர் வந்து விசாரிப்பாராம் எவ்வளவு ஈரப்பதத்துக்கு பண்ணிக்கிறது. அது வந்து முளைச்சி, இப்போ இந்த முளைச்சி போச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஈரப்பதத்தை அனுமதிச்சாலும் கொள்முதல் பண்ண முடியுமா? அது கொள்முதல் பண்ணுறதுக்கான தகுதியாக இருக்க முடியுமா? எப்படிங்க அது? நீங்கள் வந்து வெள்ளத்தில் நிற்குது அந்த மூட்டை, அப்படி ஒன்று இருக்க முடியுமா? ஓப்பன் குடோனே கிடையாது. குடோனுக்குள்ளேயும் ஒழுகுது, குடோனுக்கு வெளியிலேயே ரோட்டில் போட்டு வச்சிருக்கிற. இப்போ என்னதான் பண்ணுவான் விவசாயி? அப்போ நீங்கள் வந்து அது என்ன, வேற வழி இல்லாமல் வேற தொழிலுக்கும் போக முடியாமல் சிறைப்பட்டவன் மாதிரி விவசாயம் பண்ணி கிடக்குறான். வேற வழியே கிடையாது. இப்போ நீங்கள் பல இந்த நீங்கள் தாமிரபரணி ஆற்று பாசன பகுதியெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயி சும்மா போட்டு கிடக்குறாங்க.
அந்த விவசாயிகிட்ட போய் நம்ம பேசினோம்னா, ஏங்க என்ன கடன் பட சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். விவசாயம் பண்ணப்பட கடன் தான். ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தேரல. எவனாவது கேட்டான்னா கம்பெனிக்காரன் கேட்டானா கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி விவசாயத்தை விட்டு விரட்டுறது என்பது திட்டமிட்டு நீங்கள் கொள்கையாக வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் கிடையாது. விவசாயியை வந்து இந்த நீங்கள் ஆளுக்கு ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ள நில உடைமையாளர்கள் யாராவது ஒரு பெரிய ஒரு நில உடைமையாளர்கிட்ட பேசி ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம்னா நீங்கள் வாங்க முடியாது. ஆயிரக்கணக்கான நிலம் ஏக்கர் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு விவசாயிட்டையும் உங்களால் பேச முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, திட்டமிட்டு உங்களுடைய கொள்கை வேளாண்மையை ஒரு லாபமான தொழிலாகவே இருக்கக்கூடாது. ஒரு தொழில்னா லாபம் இருக்கணும்ல. இந்த தொழிலுக்கு மட்டும் லாபமே இருக்கக்கூடாது. அப்போ லாபம் இல்லாமல் பண்ணானா மீண்டும் மீண்டும் நஷ்டப்பட்டு அவன் விவசாயத்தை விட்டு ஓடிடும். இப்போ இன்னைக்கு இருக்கிற எந்த விவசாயியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை விவசாயம் செய்யட்டும்னு எந்த விவசாயி சொல்கிறான்? விட்டா போதுன்னு நினைக்கிறேன். என்னோட போகட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலைமுறையோட போகட்டும், இந்த வருஷத்தோட போகட்டும்னு நினைக்கிறேன். அந்த அந்த நிலைமை என்னன்னா உங்களுக்கு சாதகம். காவேரியில் தண்ணி வரலன்னா கழகக்காரனுக்கு கொண்டாட்டம். விவசாயி வந்து பாடுபட்டுட்டு இப்போ விட்டுட்டு ஓடினா போதுன்னு நினைச்சான்னா அதுதான் இந்த வியாபாரிகளுக்கு நல்லது. இதெல்லாம் மனையாக மாறிடும். அங்கங்கே வண்ண கொடிகளை போட்டு இந்த நகர் அந்த கார்டன் மானகடத்தனமாக அந்த பேரை வைக்கிறானுங்க. அது வந்து அது மாதிரி பேரை வச்சு அதில் வந்து இதை வித்துட்டு போயிடுது. விவசாயிகிட்ட வந்து இப்போ நிலத்தை விட்டுட்டு ஓடுறங்கிறது தான் நினைக்கிறான். அதுக்கு பேர் வளர்ச்சிக்கிறானுங்க. இந்த விவசாயத்தை கொள்றதுக்கு பேர் வளர்ச்சிக்கிறானுங்க. இது வந்து இந்திய அரசாங்கத்திற்கோ மாநில அரசாங்கத்துக்கோ மாற்று கொள்கையே கிடையாது. அவன் சொல்றதான் இவன் செய்யறான். இவனுக்கு வந்து நடந்தா போச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ குறைந்தபட்சம் என் விவசாயி நான் தான் பாதுகாப்பேன், எனக்கு உள்ள அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கறது கூட கிடையாது. கடிதம் போடுறான் மானம் கெடுத்தணுமா? இது எப்படி அது ஒரு குழு வந்து பார்ப்பானா இது என்னது இது? இந்த ஊர்ல எவ்வளவுங்கிறது நான் என்னுடைய விஓவை பார்த்து சொல்ல மாட்டாரா? ஊருக்கு விஓ வச்சிருக்கிறேன். அந்த விஓவை பார்த்து சொல்ல மாட்டாரா? அந்த அறிக்கையை நீ ஏற்றுக்க முடியும். ஒரு மாநில அரசாங்கத்து சார்பில் ஒரு அறிக்கையை கொடுக்குறேன். இப்போ இவ்வளவு வெள்ளத்தில் நஷ்டம் வந்துருச்சு சொல்றாங்க, இழப்பு வந்துருச்சு. இந்த இழப்பை நீ ஏற்றுக்கிறது ஏற்காதுங்கிறது உன்னுடைய பிரேரகத்தை எப்படி வரும்? உன்னுடைய அதிகாரத்தில் எப்படி வரும்? நான் இங்கே ஒரு அரசாங்கம், எனக்கு உள்ள ஒரு மாநில அதிகாரத்தின் கீழே இந்த நிலம் என்பது இருக்குது, விவசாயம் என்பது இருக்குது. இதன் கீழே நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன். இந்த அறிக்கையின்படி நான் ஒரு 1000 கோடி ரூபாய் நான் இழப்பீடு கேட்குறேன்னா, எப்போ 1000 கோடி என்னால் முடியாது, 500 தான் தர முடியும்னு சொல்ல அந்த யோக்கியமான பேச்சுவார்த்தை. நீ கொடுக்குற அந்த மதிப்பீட்டையே நான் மறுமதிப்பீடு செய்வேன், எனக்கு நான் ஒரு குழு அனுப்புவேன்னா ஒரு 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 இது வந்து காலனி, அது டெல்லியினுடைய காலனி, அது பாளையப்பட்டாது அப்படித்தானே வச்சிருக்கிறானுங்க. இது வந்து விவசாயிகள் பற்றிய கண்ணீர் விடுற விஷயம் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மானம் இருக்கான்னு கேட்குற கேள்வி இது. அந்த விவசாயம் அந்த 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 அம்மா அழுவுதுன்னா அது அதனுடைய வயிற்றுச்சு அழுவுது. இது இது இல்லையா? நீங்கள் விளைஞ்ச ஒரு பயிரை விட்டு டிராக்டர் விட்டு விவசாயம் செஞ்ச முடியுமாங்க? அதை எவனா மனசு வந்து செய்ய முடியுமா? எவ்வளோ வயிற்றுச்சியில் செய்யறான். நல்ல வேலை தற்கொலை பண்ணிக்காம இருக்குன்னு நம்ம இப்போ ஆறுதல் அடைய வேண்டியிருக்கு. இது மாதிரி ஆளு தான் பார்த்துட்டு அப்படியே வயல்லே விட்டு செத்தான். அது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று இப்போ அழுதுகிட்டாவது நிற்கிது அந்த அம்மா அதாவது படைச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த தலைமுறை அடுத்த போகிறதுக்காக அதாவது பண்ண முடியும். அவனை ஆறுதல் அடைய வேண்டியிருக்கு. இப்படி தானே போகுது. தற்கொலை லிஸ்ட்டில் அவர் வந்து இதனால் தற்கொலை பண்ணவிடப்படவில்லை, தண்ணீரை கூடுதலாக சாராயம் கொடுத்ததுனால் செத்து போட்டார் தானே கணக்கு எழுதுறீங்க. அதையும் கூட வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் என்ன டெல்லிக்கு என்ன பிரச்சனை வலிக்க போகுது? இப்போ பாருப்பா, நீ உன்னுடைய கொள்கையினால என்னுடைய மாநிலத்தில் இவ்வளோ விவசாயிகள் தத்தளிச்சிருக்கிறான், இவ்வளோ பேர் நஷ்டப்பட்டிருக்கிறான், இவ்வளோ பேர் செத்துருக்கிறான் அப்படின்னு உண்மையான விவரத்தை சொல்லு. நீ அதை மறைக்கிறேன். என்னுடைய இதில் தான் விவசாயம் இப்போ ஒரு விவசாய மந்திரின்னு ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க, எம்மா இருக்கு. அதனால ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, எங்களுடைய ஆட்சியில் தான், கழக ஆட்சியில், மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் இவ்வளோ பெரிய விளைச்சல் வந்திருக்கு. உனக்கு என்ன சம்பந்தம்? அது அந்த விளைச்சல் வந்துச்சு உன்னுடைய சாதனைன்னு சொன்னா நீ கொள்முதல் பண்ற பொறுப்பை நீ எடுத்துக்கணும்ல. உனக்கு அந்த யோகியதை கிடையாது. 40% கூட கொள்முதல் ஆகலையே. இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க வந்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போக முடியாம நிக்கிறது முளைக்குது, அது வெளியில போட்டு நிக்கிறது முளைக்குது. இப்ப வந்து கொள்முதல் நிலையத்துக்கு வண்டி கிடைக்காது, ஏன்னா போறதுக்கு வண்டி கிடையாதுன்னு ஒண்ணு நிலத்திலே போட்டு வச்சிருக்கிறான், அதுல மழையில போய் சாவுது. எப்படிங்க அது? சுத்தி சுத்தி கொண்டாங்க, என்னத்தான் அர்த்தம்? எங்கதான் போவோம் விவசாயிகள்? அப்ப வந்து இது ஒரு ஒரு இன அழிப்பை திட்டமிட்டு நடத்தக்கூடிய வேலையில் திராவிட அரசு துணை போகுது. சும்மனாச்சுக்கு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறான், இதுல கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் அவர் போவாரு, அவருக்கு பின்னாடி அவர் போன உடனே எனக்கு பின்னால் அவர்கள் வருகிறார்கள் பெரிய சாதனை பேசுறாரு எடப்பாடி. இவர் ஆட்சியில் இருக்கும்போது யோக்கியது அவ்வளவுதான். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நீங்க வந்து விவசாயத்தை விட்டு உழவர்கள் வெளியேறணுங்கிறது தான் நீங்க நினைக்கிறீங்க. அதற்கான ஒரு திட்டமிட்ட பணி தான். இதுல ஒன்றும் செய்ய முடியாத வேலை கிடையாது. இல்ல நான் இப்ப பண்ணலையா, நான் கொள்முதல் பண்ணுவையா என்று செய்யணும். அது அதற்கான இப்ப நீங்க பஞ்சாப் கவர்மெண்ட் பண்றாங்க, அவனும் மாநில இதே அதிகாரம் உள்ளவன் தானே. பஞ்சாப் கவர்மெண்ட் செய்யறான், பஞ்சாப்கிட்ட போய் விவசாயத்தை கொள்முதல் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாரு. அடுத்த நாள் அந்த நாடே பத்தி எரியும், விட மாட்டான்.
இங்கே ஒரு கேள்வி முறை இல்லாமல் இருக்குது. விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா கட்சியாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். கட்சி சார்பற்ற விவசாய சங்கம்னு பேராலே பல பேர் இருக்கிறான். டெல்டா விவசாயிகள் சங்கம், டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் லெட்டர் பாட சங்கம் தான் அதிகம் இருக்குது. மக்கள் திரள் உள்ள சங்கங்கள் 1-2 இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாமே கட்சிக்காரன் உள்ள புந்து எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு இருக்கிறான். அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து கேட்பாரற்ற நிலையில இந்த முளைச்சிக்கிட்டு இருக்கு என்பது இருக்கு இல்லைங்க. இது வந்து ஒரு 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 இன அழிப்பு. இது அது வெறும் நிலம் அழிவது இல்லை, நீ இன அழிப்பினுடைய ஒரு அடையாளம். அது இன்னைக்காவது உழவர்கள் திரண்டு இதனுடைய இந்த கொள்முதல் செய்கிற அதிகாரம், இதை முடிவு செய்கிற அதிகாரம் மாநிலத்துக்கு வேணும். இந்த ஈரப்பதம் என்பதெல்லாம் ஏன்னா நான் ஒன்றும் தண்ணி ஊற்றல, நான் ஒன்றும் அலட்சியமா வயலில் போட்டு கிடக்கல. நீ கொள்முதல் செய்யறதுல யோகி, நீங்க 4000 மூட்டை வருதுன்னா எனக்கு இவன் எப்படி நான் நேரடியாக இவ்வளவு போட்டு தாங்க வரணும்னு சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா, வந்த அந்த இதுகிட்ட வந்த பிறகு, கொள்முதல் நிலையத்துக்கு வந்த பிறகு 1000 சாக்கு தான் இருக்கு. 1000 சாக்குக்கு 1000 மூட்டைக்கு தான் எனக்கு பணம் இருக்கு, மீதி 2 நாள் வெயிட் பண்ணி வா அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு போக முடியாதவன். ஏன் போக முடியாது அப்படின்னா, நீ கொடுக்குற விலை அவனுடைய சாகுபடி செலவுக்கே கட்டுப்படியாகாது. இப்போ திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரைட் சார்ஜ் கொடுத்தானா, திரும்ப வண்டியில் டிராக்டரில் கொடுத்துட்டு போய் திரும்ப வாடகை கொடுத்தானா ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன ஆகுது? இன்னொன்று என்னன்னா, எடுத்துட்டு வந்தது திரும்ப எடுத்துட்டு போனா, சினிமா கொட்டாய்க்கே டிக்கெட் எடுக்கிறோம் திரும்ப போனான்னா மானக்கேடுன்னு நினைப்பான் நம்மாடு. விவசாயிகள் எப்படி போவான்? திரும்ப போனா அது ஒரு திரும்ப இதே நெல்லை திரும்ப வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறது சென்டிமெண்ட்டாகவும் நடப்பாங்க. எடுத்துட்டு போக மாட்டாங்க, அங்கேயே வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அங்கேயே நிற்கிறான் இறாப்பால இது இருக்கிறான். இந்த வைத்தறிச்சலை பயன்படுத்திக்கிட்டு, இந்த விவசாயினுடைய இந்த நெருக்கடியை பயன்படுத்திட்டு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறான். இது ஒன்றும் லோக்கல்ல இருக்கக்கூடிய கொள்முதல் சென்டர்ல இருக்கக்கூடிய பியூன் செய்யற வேலை இல்லை. மந்திரி வரல இந்த பணம் வாங்குறான், கட்டிங் போடுறான். சொல்றான்ல அவன், இந்த 40 ரூபாய்க்கு கரெக்டா இந்த நேரம் இவ்வளவு பணம் போகுதுன்னு அவன் கணக்கு போட்டு சொல்றானே. இல்லைன்னா நான் இது இவ்வளவு நாள் நிறுத்திருக்க முடியாது. இந்த 40 ரூபாங்கிறது எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விவசாயிகள் சொல்றாங்க, எவ்வளவு கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க, நிறுத்த முடியாது. இது எல்லாமே அதாவது இந்த விவசாயிகளுடைய நெருக்கடியை புடுங்கி அடிச்சு அவன் பகல் கொள்ளக்கார மாதிரி புடுங்கி எறியினானே தவிர, இது வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்கிற பார்வையே கிடையாதுங்க அவனுக்கும். ஏன்டா வந்து சேர்ற நீ விவசாயத்தை விட்டு ஓடுங்கிறது தான் அவனுடைய விஷயம். அதனால இது வந்து ஒரு உழவர்கள் விழிப்புணர்வு பெற்று நம்ம ஒரு இன உணர்வோடும் உழவர் என்ற உரிமை உணர்வோடு போராடினாலும் தவிர வழி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு ஆண்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகும், அதுதான் விஷயம். இப்ப தமிழ்நாடு அமைச்சர் அர சக்கரபாணி வந்து 1.06 லட்சம் வந்து நாங்க ஏற்கனவே கொள்முதல் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 50,000 மெட்ரிக் டன் தான் வந்து கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு வந்து அனுமதி வழங்கல, அதனால வந்து அந்த அனுமதி வழங்குவது தாமதத்தினாலதான் இந்த கொள்முதல் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இப்போ உங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய மகளிர் ஆய்வு சார்பா இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கு. இந்த பின்னணியில அமைச்சருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாருங்க? அதாங்க, ஒரு மானக்கேடுக்கு அளவு இல்லைங்க. ரேஷன் கடை நடத்துகிறவன் நீ, இந்த ரேஷன் கடையில் செறிவூட்டப்பட்ட அரிசியெல்லாம் கொடுக்க முடியாதுயா, நாங்கள் எங்கள் அரிசி தான் கொடுப்போம் சொன்னால் என்ன கேடு? அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி டாடா கம்பெனிக்காக வச்சுருக்கிறோம், நம்ம பல தடவை விளக்கியாச்சு. அதில் போடுற எந்த பொருளும் தேவையில்லை. அதை வந்து இதில் இப்போ 100க்கு 1 கிலோ நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் அரிசி, அதுவும் செயற்கை அரிசியை சேர்த்து அதை கொடுத்தா தான் நீங்கள் ரேஷன் கடையில் போடுறான்னு அவன் சொல்கிறான், நிபந்தனை விதிக்கிறான். நீ உடனடியே தலைமையில் ஏற்றிக்கிட்டு சொல்ற, நீங்கள் என்னத்துக்கு மாநில சுயாட்சியெல்லாம் பேசுறீங்கிறானா? ஏன் ரேஷன் கடையில் எந்த அரிசியை போடணும்னு அவன் முடிவு பண்ணுவான், எந்த விவசாயிகிட்ட என்ன கொள்முதல் செய்யணும், எவ்வளோ ஈரப்பதம் அவன் முடிவு பண்ணுவான், எவ்வளோ அளவில் கொள்முதல் முடிவு பண்ண. எதுக்கு தான் நீ அரசாங்கம் நடத்துகிற? அது ஒரு சாக்கு சொல்லிக்கிறது, தப்பிச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லிக்கிறது. அதை அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு எல்லாம் பெரிய இதுங்கிறீங்க, மானம் உள்ளவங்கிறீங்க, எல்லாம் பேசுறீங்க. என்ன இது எப்படி இது? நீங்கள் செறிவூட்டப்பட்ட வரிசைக்கு அவன் அனுமதி கொடுக்கல. ஒரு ஜூலை மாதம் தாமதமாகத்தான் எங்களுக்கு கடிதம் வந்தது. இல்லை ஜூலை மாதம் வரல, அதுக்கு முதல் மாதமே வந்து. இதான் எடப்பாடிக்கு இருக்கிற சண்டை, அவ்வளோதான். ஏன் அவன் எப்படின்னா கடிதம் கொடுக்கலாம்? அது என்ன? அவன் சொல்கிற ரேஷன் கடை தான் இங்கே வைக்கணும்னு என்ன சட்டம் இருக்குது? ரேஷன் கடை உன்னுடைய அதிகாரத்தில் இருக்குது. கேட்டாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அது. அவன் கொடுக்குறான் ஃபண்டு, அவன் கொடுக்குறான் பொருள், அதை நாங்கள் விற்கிறோம். நாங்கள் வந்து கோர்ட்டில் சொன்னாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் சிவில் சப்ளை கார்பரேஷன் என்ன கொடுத்துருக்குறான்னா, we are not an independent agency, we are a selling agencyன்றான். வேணாம் அவனுக்கு. ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தினுடைய செல்லிங் ஏஜென்சி, நான் விற்கிற விற்பனை முகவருங்கிற, நீ வெறும் முகவரா இருக்கிற, விற்பனை வாங்கி கொடுக்குற ஏஜென்டா இருக்கிற அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் நடத்துறீங்க? கேட்டா மாநில சுயாட்சி, இந்த பேச்சையாவது பேசாம இருக்குங்கிறானா? இந்த பேச்சையாவது நான் மாநில சுயாட்சி வீரர்கள் பேசாமையாவது இருக்கு. முதல்ல நான் அடிமைகள் தான், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொலை.
உன்னை நம்பிட்டு நான் 4 பேர் ஏதோ பெரிய திராவிட கிழிக்க போகுதுன்ட்டு சரி விட்டப்பட்ட அரசுன்னு ஒரு பதில் சொல்லிடுற நியாயமா அது? ஏன் ரேஷன் கடை என்னுடைய அதிகாரத்தில் இருக்கு, முடியாது சொல்ல வேண்டியதானே? இன்னைக்காவது சொல்லலாம்ல. அவர் வரல நான் கொள்முதல் பண்ண மாட்டேன், கொள்முதல் பண்றவர்களும் விவசாய ரோட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னங்க நியாயம் அது? எதுக்கு யாரை தண்டிக்கிறது? அதுல வந்து இவன் இந்திய அரசாங்கத்தை பத்தி இவனுக்கு கோபமே வராது. இவர் எடப்பாடி என்ன பேசுறாரு, இல்ல ஜூலை மாசம் இல்ல, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. இதுவா பதில்? எப்படா மாநில அரசாங்கத்துல என்ன அரிசியை வைக்கணும், எவன் எதை சாப்பிடணும், எதை விளைவிக்கணும், எல்லாத்தையும் நீ தான் முடிவு பண்ணுவியா? இப்ப வெள்ளைக்காரனுடைய ஆட்சிக்கும் டெல்லிக்காரனுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு காலனியா தான் தமிழ்நாடு, அடிமை நாடா தான் இருக்குதுன்னு அர்த்தம். இது எதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. நியாயமே கிடையாது. இது வந்து இதை மறுப்பதற்கான சட்ட உரிமையை கூட நீ கேட்டு இது பண்ண மாட்டேங்கிற. கேட்டா அவன் பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறான், நான் என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா நான் அந்த பணம் வேண்டாம்னு நினைக்கணும். ஏன் நீ இதெல்லாம் ஏத்துக்கணும்னா நான் இதை இப்படி செய்ய முடியாதுன்னு என் ஊர்ல இருந்து வரி கொடுக்க மாட்டான் பண்ணி பேச முடியாதாங்கிறேன் நான். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய அரசு துறை இருக்குல்ல, போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம், டாமின்னு அது இதுன்னு வச்சிருக்கில்ல, இவெல்லாம் கார்பரேட் டாக்ஸ் கட்ட மாட்டேன்ப்பா, எனக்கு இதுல முடிவு வந்தாதான் போட்டு பாரு. இன்னும் 4 மாநிலம் சேர்த்துக்க உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மாநிலம் வெவ்வேறு காரணத்தினால பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான். மற்றதுக்கெல்லாம் போய் சீட்டுக்கெல்லாம் கூட்டணி பேசுறீங்கல்ல, இதுக்கு பேசு இந்திய அரசாங்கத்தோட ஒரு மோதி ஒரு முடிவு கொண்டு வா, இந்த ஒரு பிரச்சனையாவது முடிவு கொண்டு வா. பண்ண முடியாதா? ஒரு பொலிட்டிக்கல் வில் கிடையாது, ஒரு அரசியல் உறுதிப்பாடு கிடையாது, இந்த மக்கள் மீது பற்று கிடையாது, இது ஒரு குறைந்தபட்ச ஒரு சுயமரியாதை கூட கிடையாது. ஆனால் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பீங்க சுயமரியாதை. இதுக்கு போய் ஒரு 22% இதுக்கு வந்து நான் கேட்கணும் அப்படின்னா இது என்ன காத்தாது? இது ஒரு முதலமைச்சரா அப்படின்னு யோசிக்க வேணாமா? ஒரு முதலமைச்சருக்கு என்னடா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த மான உணர்ச்சி கூட கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல அந்த 22 விழுக்காடு ஈரப்பதம் என்பது போதுமானதுங்களா இப்ப இந்த நட்டத்தை ஈடுகட்டுறதுக்கு? வேற என்ன பண்ண முடியும்? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, கையில வச்சுக்கிட்டு நிக்கிறேன், முதல்ல வாங்கிக்கிட்டான்னா போதும், அந்த ஸ்டேஜில் அதை சொல்றேன். மற்றபடி இதற்கான கொள்முதல் நிலையம், அதற்கான கொள்முதல் அடிப்படை விலை என்பதை பற்றிலாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நீ அறிவித்த விலைக்கு இந்த 40 ரூபா கட்டிங்கும் வாங்கிக்கிட்டு என்கிட்ட வாங்கி தொல்லடான்னு கேட்குறான். அந்த கையறு நிலையில் இருக்கிறான் விவசாயி. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால் இது ஒரு ஒட்டுமொத்தமாக வேளாண்மையை அழிக்கிற ஒரு சதி திட்டத்தின் ஒரு பகுதிங்க. இது ஒன்றும் முடியாத விஷயம், இது திட்டமிட முடியாத எதிர்பாராத பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு மழை இன்னும் வரல, அப்படி ஒரு பெரிய புயல் மழையெல்லாம் இன்னுமே தான் வரும். இது வரலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கே இந்த பாடுனா என்ன அர்த்தம்? அதனால திட்டமிட்டு வேளாண்மையை அழிப்பது, உனக்கு சிப்காட்டுக்கு நிலம் வேணும், கம்பெனிக்காரனுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இடம் வேணும், விவசாயம் விரட்டணும், நிலத்தை விட்டுட்டு ஓடுறாங்கணும், அதுக்கு அவனே விட்டுட்டு ஓடணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அவருடைய வேலை. இப்ப இன்னைக்கு வந்து டெல்லியில இருந்து மத்திய அரசுடைய உணவுத்துறை மத்திய குழு வந்திருக்கு. 3 குழுவா பிரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் இப்ப இதற்குரிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த பின்னணியில தமிழக உழவர் முன்னணி சார்பா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை? நான் ஒவ்வொரு முறையும் இந்த வெள்ளத்து நேரத்தில், புயல் நேரத்துலலாம் மத்திய குழு வரும்போது மத்திய குழுவில் போய் விவசாயிகள்லாம் போய் பணம் கொடுப்பாங்க. நான் கொடுக்க வேண்டாம், நீ விஏஓ கொடுக்குற அறிக்கையை ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்க. இல்லை இது என்ன ஒன்றுகிட்ட நான் பிச்சையாக கேட்பான். நீ வந்து ஒரு அரசாங்கமே கேட்டு உட்காந்துருக்கானே. தமிழ்நாடு அரசாங்கம் என்னங்க சொல்லணுங்க, நான் கொடுக்குற அறிக்கையை நீ ஏற்றுக்கிட்டா போ. அப்போ அதில் தான் அந்த சண்டையை போட்டு அவனுங்கிறேன். எதுக்கு மத்திய குழு வந்து இது ஒரு பெரிய இந்த வெள்ளைக்கார ஆட்சி மாதிரிங்க. இது மேலேருந்து ஒரு குழு வரும், அவர் தான் ஆய்வு பண்ணுவார்னு இந்த வெள்ளைக்காரங்க ஆட்சியில், விக்டோரியா மகாராணி ஆட்சியில் அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள். வெள்ளம் வந்துருச்சுன்னு ஊர் உலகம் ஃபுல்லாக உனக்கு மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட். இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இது மட்டும் கிடையாது, வானிலை மையம் ஒன்றை இருக்குது, எவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அப்படிங்கிறது உனக்கு அளவு இருக்கு. இதுக்கு எதுக்கு ஒரு பார்வையாளர் வர? நீ ஊரை ஏக்கிறது ஒன்றுட்டு மனு கொடுத்து நான் மண்டிடணும், ஐயா கெட்டு போச்சு அப்படின்னு. அந்த இதில் இருக்கிற நெற்கதிரில் அப்படியே மழையில் நனைஞ்சிருக்கிறது நான் கொடுத்துக்கிட்டு கண்ணீர் கம்பெனிமா விட்டா நிற்கணும், அதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்துக்கணும். இது எவ்வளோ ஒரு குரூரமான புத்தி இது. இந்த அளவுலாம் ஒன்றும் கிடையாதான்னு கேட்குறேன். மேட்டூர் டேமில் என்ன தண்ணி வருது, எவ்வளோ மழை பொழிவு இருக்குது, எவ்வளோ தண்ணி நிற்குது, என்ன வெள்ள அளவு, எல்லாமே உனக்கு டேட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் உனக்கு வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு நீ வர்றீங்க? ஆனா அது தமிழ்நாடு அரசுல வலியுறுத்தணும். ஏன்னா மாநில சுயாட்சிக்காக வந்து இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்குது திமுக இருந்தாலும் சொல்றாங்க. இப்ப நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்வைச்ச மாதிரி மானம் உள்ள அரசா இருந்தா கேட்கணுங்க. மானம் உள்ள இதுக்கெல்லாம் குறைந்தபட்ச மானம் வேணுங்க. இதுக்கெல்லாம் பெரிய அரசியல் தெளிவெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு மானம் உணர்ச்சி அதை கேட்பான், ஒரு சாதாரண ஆள் கேட்பான். ஏன் விவசாயி நான் பாடுபட்டு இருக்கிறேன்,
எனக்கு வேணா நீ சொல்றதுன்னு சாதாரண விவசாயி கேட்பான். இந்த அரசாங்கம் அதை கேட்கணும்ல. யோக்கியதில்லை ஒரு கடிதம் எழுதி உட்காந்துருக்காரு. நான் கடிதம் எழுதி விட்டேன் அப்படிங்கிறதே சாதனையாக சொல்லிட்டு உட்காந்து பிரஸ் மீட் நடத்துறாரு. யோக்கியம் வேணாம் அவனுக்கு. ஒரு முதலமைச்சர் வந்து பிரஸ் மீட் நடத்தி நான் முதலமைச்சருக்கு பிரதமருக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் 22% ஏற்றுக்குங்கன்னு, இந்த குழுவை விரைந்து அனுப்புங்கன்னு கேட்கிறேன்னு சொல்றது ஒரு மானக்கேடு இல்லை. அந்த மான உணர்ச்சி இல்லைன்னா எதுவுமே தேராது. அதான் சொல்றேன். நாம ஒரு ஆட்சி இது இந்த மாநிலத்துக்கு நம்ம ஒரு மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் அதுக்கு ஒரு குறைந்தபட்ச இறையாண்மை உண்டுன்னு அவன் நினைக்கிறான்னா அந்த மான உணர்ச்சியாவது இருக்கணும். அதெல்லாம் எல்லாமே சும்மா நான் அவரை விட நான் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் கடிதம் போட்டாரு, இந்த டேட்டா தான் பேசிட்டு கிடக்குறாங்க. அவருக்கு அலுப்பா இருக்குது, அது கேட்கறதுக்கு கடுப்பா இருக்கு. ஒரு மானக்கேடான ஒரு அரசாங்கம் நடக்குது. இல்லைன்னா இது ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் இது நீங்க கேட்டு நீ வராதரா நான் கொடுக்குறது டேட்டாவை ஏற்றுக்கிறேன்னு சண்டை அப்படி இல்லை வைக்கலாம். விரைந்து வருக. அவர்கிட்ட இவர் மனு கொடுக்குறாரு. விவசாயி தான் பாவப்பட்டவன் மனு கொடுக்குறாரு. இவரு மனு கொடுக்குறாரு. தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து மனு கொடுக்குறாரு. இவர் என்ன கூப்பிடுறாரு? ஆபீஸில் வச்சு ஏர் கண்டிஷன் மனு கொடுக்குறாரு. விவசாயி ரோட்ல நின்று மனு கொடுக்குறாரு. அவ்வளவுதான வித்தியாசம். இது எதுக்கு அரசாங்கம் நடக்குது? இது எல்லாமே அப்படி ஒரு அழிவுல நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தொடர்ச்சியா இது போல அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகள் நெல் பயிர் மாற்று பயிரை பண்ணணும், தொடர்ந்து நெல் விவசாயத்தையே நம்பிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு கருத்து. அது சரி, அந்த மாற்று விவசாயம் பண்ணா நீ அதுக்கு விலை கொடுத்துறியா? நீ சொல்லவே வேண்டியதில்லை. அவன் படுற நெருக்கடியில் இப்போ பல பேர் பருத்திக்கு மாறிட்டான், பல பேர் சோளத்துக்கு மாறிட்டான். அதுலேயே யோக்கியத்தை விலை கிடைக்குதா? பருத்தி விவசாயம் தான் அதிக பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா இது திண்ணையிலேருந்து கீழே விழுவுற மாதிரி நெல் சாகுபடிங்கிறது. பருத்தி சாகுபடிங்கிறது இருக்குல்ல, மாடியிலேருந்து கீழே விழுவுற மாதிரி காய் அதிகப்படும், செத்து போயிடும். அதனால அதில் பட்டான நஷ்டம் திரும்ப தலை தூக்கவே முடியாது. அந்த மருந்தை பூ குடிச்சு செத்து போயிடறாங்க. நீங்கள் பருத்தி விவசாயி தான் அதிக தற்கொலை, நெல் விவசாயம் அதிக தற்கொலை கிடையாது. ஏன்னா ஒரு தடவை இல்லைன்னா ஏதோ ஒன்று சமாளித்து நிற்க முடியும். அந்த நஷ்டம் என்பது அவனுடைய அளவில் அதிகம் தான் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷத்தில் ஏதாவது பண்ண முடியும், ஒரு நம்பிக்கையாவது மனசுலையாவது வச்சுக்க முடியும். அதனால் இவர் மாற்று பயிருக்கு போங்கன்னு சொன்னதே இதே தான் பஞ்சாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன். அவன் தான் ஃபர்ஸ்ட்டில் டெல்லியில் நிற்கிறான். வெறும் நெல்லுக்கு விலை கேட்டான். எந்த பயிருக்கு தான் விலை கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் 24 பயிர்னு சொல்கிறீங்க. என்ன கொள்முதல் வச்சுருக்கிறீங்க? அறிவிப்பு கொடுத்துட்டா போதுமா? இந்த பிரச்சனையாக தானே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறத. நீங்கள் கொள்முதல் விலையா, குறைந்தபட்ச கொள்முதல் விலையா அறிவிக்கணும், கொள்முதல் பண்ணணும். வெளியில் தனியார் வியாபாரிகள் கொள்முதல் பண்ணால் கூட இதுக்கு குறைவான விலைக்கு கொள்முதல் பண்ணாங்க தண்டனைக்குரிய குற்றம் அறிவி, சட்டமாக அறிவின்னு கேட்குறான். அதை இல்லை, அதை கேட்கறதுக்கு இந்த இயக்குதல் இந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட அப்புறம் எப்படி வர முடியும்? அவர் நெல்லிலேருந்து மாறிட்டாருன்னு தப்பிச்சிருவாரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.